திமுகவை வீழ்த்துகிற இயக்கம் என்று கண்ணு கட்டிய தூரம் வரை ஏதாவது தமிழ்நாட்டில் தென்படுகிறதா? அதிமுக வச்சு திமுக வீழ்த்திடுவீங்களா நீங்க? பாரதிய ஜனதா கட்சியை வச்சு திமுகவை வீழ்த்திடுவீங்களா நீங்க? அட, விஜய் சொல்றாருங்க, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் நேரடி போட்டின்றாரு. நான் விஜய் கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். திமுகவோட பூத் ஏஜென்ட்டுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? பாக முகவர்களுடைய எண்ணிக்கை என்ன என்பது தெரியுமா? திமுக பாக முகவர்கள் கூட்டத்தை மாவட்டந்தோறும் நடத்துறாங்கல்ல, மாநிலந்தோறும் ஒரு பாக முகவர் கூட்டத்தை நடத்தணும்னு மாநிலம் முழுமைக்கும் ஒரு பாக முகவர் கூட்டத்தை நடத்திட்டா அதுல என்ன எண்ணிக்கையோ அதுதான் உன் மாநாட்டுக்கு வந்த கூட்டம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாநாட்டுக்கு வந்ததாக கூட்டம் அதுதான் திமுகவினுடைய பாக முகவர்கள் கூட்டம். அப்ப திமுக பாக முகவர்களே எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப கிளை செயலாளர்கள் எத்தனை பேர்? பேரூர் செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அணிகள், சார்பணிகள், எத்தனை பேர்? எத்தனை நிர்வாகிகள், எத்தனை தொண்டர்கள்? இந்த கட்டமைப்பு வச்சுக்கிட்டு திமுக உங்களை பார்த்து பயப்படுதா? நீங்க யாரு சார் அரசியல்ல? உங்களுக்கு என்ன சார் முகம்? உங்களுக்கு என்ன சார் முகவரி? நீங்க என்ன சார் ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கீங்க? திமுக சந்தித்திருக்கிற தேர்தல் எத்தனை தெரியுமா? சந்தித்திருக்கிற தோல்விகள் எத்தனை தெரியுமா? திமுக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆனது எப்ப தெரியுமா? நீங்க ட்ரௌசரே போடல. அப்ப ஞாபகத்துல வச்சுங்க விஜய், நான் சொல்றேன், நீங்க ட்ரௌசர் போடுறதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் அரசியல் நடத்தியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் 4 தலைமுறையை பார்த்துச்சு சார் திமுக. உங்க அப்பாட்ட போய் கேளுங்க, எஸ்ஏசிட்ட போய் கேளுங்க திமுக என்னன்னு. அவர் சொல்லுவாரு திமுக என்னன்னு. எனவே இதெல்லாம் திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, திமுக நடுக்கத்துல இருக்கு, திமுக பார்த்து பயப்படுது. இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. நான் ஒண்ணே